யாருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்குது. அதற்கு ஒரு அடையாளம் என்ன? உங்கள் கண்கள் காண்கிறது. கண்ணை உண்டாக்கினவர் காணார். உங்கள் கண்ணை உண்டாக்கினார் அவர். கண்கள் எதற்கு அடையாளமாக? காண்பதற்கு. காது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கேட்பதற்கு. அப்போ அவர் காண்கிறார், அவர் கேட்கிறார், அவர் கேட்கிறார், அவர் காண்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4, 6, 18 இந்த 3 வசனம் வாசிக்கிறோம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் பலனளிக்கப் போகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் அவர் அந்தரங்கம் சொன்னால்